ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செகண்ட் டேவாக நான் வாக்கிங் போகிறேன். 2 நாளா ஒரே மழை, அதனால் போ முடியல. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். கல்யாண வீட்டு ஸ்டைலில். அதுக்கு 1/2 கப்பு வந்துட்டு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு அரிசி. 2மே ஒரே ரேஷியோவில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 3 1/4 தண்ணி வந்துட்டு ஊற்றுங்க. 3 1/4 கப்பு. அதில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா குழைய விட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா, நெய்யை நல்லா ஊற்றி தாராளமாக 2 ஸ்பூன் ஊற்றி, அதுக்கப்புறம் அதில் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட முந்திரி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அதுதான் சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு நான் சைட் டிஷ்ஷுக்காக சாம்பார் தாங்க செஞ்சேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் போட்டு நல்லா சூப்பரான கம கமன்னு புளி ஊத்தாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.